வணக்கம் நண்பர்களே. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. I am coming. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீனும் சாவலையா? நிறைய விஷயம் நடந்திருக்கு போல, எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி போன பஜ்ஜி வீடியோ போட்டேன்ல, தயவு செஞ்சு அந்த மாதிரி பஜ்ஜை மட்டும் யாரும் சாப்பிட்றாதீங்க. கடையில இருந்தா கூட போயிட்டு சாப்பிட்றாதீங்க. உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டா. நானும் எவ்வளோ ஃபுட்டு செஞ்சிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன். வீடியோல கூட பாவக்காய் ஜூஸ் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனா அந்த பஜ்ஜி சாப்பிட்ட பிறகு டீலடா பாத்ரூம்லயே தான் உட்கார்ந்து இருந்தேன். அப்பா சொல்லு என்னாச்சு? முடியல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைம் போயிட்டே இருந்தேன். வருது போறேன், மறுபடியும் வருது போறேன், அதே மாதிரியே இருந்துச்சு. முடியல தலைவரே, முடியல தலைவரே. இத்தனை வருஷம் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே கிடையாதுடா. பேதி மாத்திரையை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. Sairam, 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 Sairam. அம்மா அம்மா. அதனாலதான் ஆரம்பத்திலே சொல்றேன், யாரும் அந்த மாதிரி பஜ்ஜியை மட்டும் செஞ்சு சாப்பிட்றாதீங்க. ஒருவேளை உங்களோட பாடி கண்டிஷனுக்கு அது ஏத்துக்கலாம், செட் ஆகலாம். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, செட் ஆகல. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை 2 தடவை வகுத்தால போனா 96 தடவை அப்புறம் வடக்கனுங்க எப்படி இதை சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கானுங்க, கடமாடிட்டு இருக்கானுங்க. எப்படா உன்னால நிம்மதியா சுத்திங்க முடியுது? நான் கொஞ்சம் வியடா சாப்பிட்டதுக்கு இந்த நிலைமையா இருக்கு. அவனுங்க எப்படி இதை தாண்டி நிறைய சாப்பிட்டுருக்கானுங்க. ஃபுட்டுனா நிறைய இருக்கு, எப்படி அவனுங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நம்மளாலலாம் அந்த வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாதுப்பா. சாரிமா. உண்மையாவே அவனுங்க வேற லெவல் தான்டா. ஐயோ நம்மளால முடியாதா? ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரினுப்பா. ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு மீம்ஸ் ரியாக்ஷன். நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லீடர் படத்தோட ட்ரைலர். என் தலைவன்டா, என் தலைவன்டா. எல்லா சொல்லி முடிச்சு புட்டியாடா. தலைவன் தலைவன் சொல்லி அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் பார்க்கல. நான் லைவா ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் அதை பார்க்காம வச்சிருக்கேன். ஆல்ரெடி வைத்தால பிடிங்கிட்டு போயிட்டு இருக்கு. இது உடனே பார்க்க வேணா, கொஞ்சம் டைம் எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு பார்க்க போறோம். உள்ள நடந்து வருவார்ல. ஆமா. பார்க்கலாம்டா என் தலைவன் என்ன பண்ணியிருக்கான், சம்பவம் என்னன்னு. நிறைய பேர் ஏதோ பயங்கரமா இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தலைவனோட தரிசனம்டா. டேய் கிளம்புன 9 வண்டி எங்கடா போச்சு? அண்ணே எல்லா ஏரியாவிலையும் ஆளுங்க இறங்கி தேடிட்டு இருக்கானே. அண்ணனுக்கு தெரியறதுக்குள்ள கண்டுபிடிங்கடா. அண்ணா பூரா வண்டி இங்கே தானே இருக்கு. எவன் பண்ணதுன்னு தெரியலண்ணே, போய் பாக்குறேண்ணே. எனக்கு வந்து துரை செந்தில்குமார் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. லெஜெண்டை விட அவரு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியா இருந்தாலும் ஒரு தரமான சம்பவமா தான் இருக்கும். யாருடா அவன் நம்ம வண்டியை தொட்டிருக்கான்? போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா, இல்ல கேங்ஸ்டரா? அப்பாண்ண. என்னடா சொல்லுத? ஆமாண்ண, அந்த பிள்ளையோட அப்பா. என்னடா இது தெரி படம் மாதிரியா? அப்பா சென்டிமெண்டா? இப்ப நான் சயின்டிஸ்ட் இல்லடா, அப்பாடா. என்ன பண்ணிருக்கீங்க? முடிஞ்சிச்சுடா. முடிஞ்சிச்சு, ஃபினிஷ். அவ்வளவுதான். இது சொல்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. என்ன செருப்பால் அடிக்காதீங்க. இருந்தாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மேக்கிங்கா பார்க்கும்போது நல்லா இருக்கு. என் தலைவனை தியேட்டர்ல பார்த்தா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. ட்ரெய்லருக்கே எப்படின்னா படம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி ப்ரோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. எப்படின்னா இப்படி கிழிச்சிருவோம் ப்ரோ.
வெறித்தனம்டா. உண்மையாவே வெறித்தனமா தான்டா இருக்கு ஃபைட்டு. நான் இதை அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே. நான் போய் நான் சொல்ல, உண்மைதான், உண்மையாதான் நல்லா தான் இருக்கு. நாம கொஞ்சம் ஃபன்னா முன்னாடி படம்னா இருந்துச்சுல, அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வெறித்தனமா இருக்கு. நாயகன் தளபதி அந்த மாதிரி. சத்தியமா எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, உனக்கு அப்படி இருந்துச்சா? உனக்கு நல்லா இருந்துச்சா? இல்ல எனக்கு திடீர்னு இவங்க நம்ம என்ன பார்த்து என்ன கேன போறாங்க, ஏடா லூஸ் இஷ்டத்துக்கு வாய் இருந்தா இஷ்டத்துக்கு பேசுவாடா அப்படின்னு நினைச்சிட போறாங்க. உண்மையா எனக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி இருக்கு? சொல்டா. டாடிஸ் ஹோம். டாடிஸ் ஹோம். டேய் அப்படி அந்த மாதிரி கம்பேர் பண்றியா? எனக்கு யோசனையா தான், நல்லா தான், உண்மையாவே எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையா உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. சரி, ஓகே நல்லா தான் இருக்கு போல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கறத சொல்லுங்க. அடிப்போய். ஆஹா, ஏப்ரல் மாசமா சம்பவம் இருக்கு ஒண்ணு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். பாப்போம் படத்தை பார்த்துட்டு அது வந்து ரிவ்யூவா வருமா இல்ல ரோஸ்டா வருமாங்கிறது படம் பார்த்த பிறகு முடிவு பண்ணிக்கலாம். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். திருப்பி எந்திரிக்கவே முடியாது. நான் வேற நல்லா புகழ்ந்திருக்கேன் வேற. எனக்கு அந்த தங்க நகை மாளிகை, அப்புறம் வந்துட்டு இந்த ஜவுளி கடையில ஏதாவது ஆஃபர் போட்டா ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா அண்ணாச்சி? அப்புறம் இந்த வருஷம் விளம்பரத்துக்கு எந்த நடிகை? அதெல்லாம் தெரியும். பிரம்மாண்ட சிரிப்பையா. ஏதாவது பண்ணி கொடுங்க அண்ணாச்சி. அந்த 3 பேருக்கு ஏதோ ப்ரமோஷனுக்கு ஏதோ அமௌண்ட்னா கொடுக்குறீங்க போல. அந்த 3 பேர் இருக்காங்களே. வா பிஸ்மி, வா பங்காளி, வா அண்ணாத்த. அந்தாடா ஏதோ ஒரு இளவு சாப்பிட்டியால? உங்க வீட்டு சோறு தான் என்னாச்சு? 1 மாசம் கவர் கொடுக்கலாம் கிளிக்க ஆரம்பிச்சிருவோம். உன்னை பத்தி தெரியாதா? அப்புறம் பிஸ்மி, விஜய்கிட்ட வாங்குற காசுக்கு ஒயாம கூற மாதிரி நமக்கும் நல்லா கூவணும். சரியா? உங்களுக்கு ஏதோ அமௌண்ட்னா தராங்க போல. நமக்கு அது மாதிரி தந்தா அப்பப்போ ஒரு வீடியோ போடுவேன். ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு மாசா பண்ணி கொடுத்துட்றேன். ஏதாவது கொஞ்சம் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. கேஷானா வேணாம். இவ்வளவு நேர்மையான மனுஷனை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். பணமா வாங்கினா ரிஸ்க். பிரின்ஸ் ஜுவல்லர்ல நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சில மீம்ஸ்லாம் இருக்கு, அதை பார்த்துடலாம். நவம்பர் 2009. வணக்கம். சன் தலைப்புச் செய்திகள். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் நேற்று பெரிதும் அதிகரித்து சவரன் 12,104 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆபரண தங்கம் இன்று 12,240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 1,530 ரூபாயாக உள்ளது. வெள்ளி கிராம் 29 ரூபாய் 30 காசாக உள்ளது. இந்த விலை உயர்வு நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக. 1 சவரன் 12,000. இப்போ 1 கிராமே 14,000 வந்துட்டா. அந்த ஒரு பவுனு இப்போ 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு. வெள்ளியோட ரேட்டை பாருங்க. வெள்ளி கிராம் 29 ரூபாய் 30 காசாக உள்ளது. இப்போ 300 ரூபாய்க்கு மேல போயிட்டா. ஐயோ, ஒவ்வொரு நாளும் கோல்டு ரேட்டை பார்க்கும்போது பக்கு பக்குனே இருக்கு. தங்கம் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் என்று உயர்வை கண்டுள்ளது. முன்னாடியே ஒவ்வொரு நாளும் ரேட் ஏறிட்டு இருக்கும். ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். போனா காலையில ஒரு ரேட் இருக்கு, மதியம் ஒரு ரேட் இருக்கு, ஈவினிங் ஒரு ரேட் இருக்கு. சரிடா இன்னைக்கு குறைஞ்சிருக்கு ரேட்டு, நம்ம போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு காலைல பிளான் பண்ணி மதியம் போனா மதியம் ஒரு ரேட் சொல்றாங்க. வீட்டுல இருந்து கிளம்பி கரைக்க போற கேப்ல ஏறி இருக்குடா. என்னடா இது போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? சரிடா ரேட் அதிகமாயிட்டு இருக்கு, இன்னைக்கு நம்ம வாங்கிடுவோம். இதுக்கப்புறம் ரேட் அதிகமா தான் ஆக போகுது, அதனால இன்னைக்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினா அடுத்த நாள் இந்த ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுவும் 100 ரூபாய் 200 குறைஞ்சா கூட பரவாயில்ல, 1000 ரூபாய் குறையுது, 1500 குறையுது. ஏண்டா ஏன்னா இவ்வளவு நாளா ஏறிக்கிட்டு இருந்துச்சு, நான் வாங்கின பிறகுதான் குறையணுமாடா? அட போங்கடா. எப்பவுமே இந்த கோல்டு வாங்குறதுல மட்டும் தப்பான டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இல்லடா என் ராசி அப்படிதான்டா. கை கேட்டினது வாய் கேட்டாது சொன்னல, சில பேரோட ஜாதகம் அவ்வளவுதான். வெரி பேட். இன்னைக்கு நான் 14,000 வாங்கினா நாளைக்கு 11,000 நிற்கும். சரி நான் வாங்காம விட்டா அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ ஐயோ
நானும் இப்ப குறையும் அப்ப குறையும் குறைஞ்சிரும்டா, ஏன்டா ஏறிக்கிட்டு தானே இருக்கு, குறையிறப்ப வாங்கிக்கலாம், ரொம்ப ஏறினாலே குறைஞ்சிரும்டா, குறையும் போது வாங்கிக்கலாம்னு அப்படியே விட்டு 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 இப்ப 14,000 வரைக்கும் போயிடுச்சு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். இன்னைக்கு வாங்கணும்னு நினைச்சா கூட நாளைக்கு குறையும். இப்போ வரைக்கும் நான் குறையுங்கிற நம்பிக்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்கு குறையுதுன்னு பார்க்கலாம். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஒருவேளை நம்ம பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இப்ப இந்த நியூஸ் பாக்குற மாதிரி கிராம் 14,000ங்கிறது அவ்வளோ கம்மியா இருக்கா அப்படின்னு நினைச்சிருக்க மாதிரி ஆயிடுனா, அதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்றேன், சீட்டு மாதிரி போட்டுருங்க. மாசம் அது ஏறுதோ ஏறலையோ மாசம் ஒரு 5,000 10,000 கட்டிட்டே வந்துருங்க. அதுதான் பண்ணணும். ஏறட்டும் இறங்கட்டும் என்ன கருமோனா ஆகட்டும், நாம வந்துட்டு எப்பவுமே மாசம் ஒரு 5,000 10,000 போட்டுட்டு வந்தீங்கன்னா வச்சுங்க, நமக்கு கவலையா இருக்காது. சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. அதை மட்டும் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா 2000 இருந்தா கூட டிஜி கோல்டுனா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, அதில் கூட பார்க்கலாம். ஆனால் ரொம்ப குறைஞ்சதுன்னா அந்த டைமில் கொஞ்சம் பல்காக வாங்கிங்க. அப்படியே டீசெண்டாக அப்படியே நார்மலாக க்ரோத் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டே வந்துருங்க. ஆனால் சடனாக ஏறும்போது அந்த டைமில் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிட்டே இருங்க. சடனாக ஏறிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ட்ராப் ஆகும்னு நினைக்கிறேன். நானே தோத்துட்டு தான் இருக்கேன். நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லடா இப்போ நிறைய தோல்விகள்லாம் பார்த்து ஒரு இது வந்திருக்குடா. கொத்தல்லிடா எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? Let's be prepared. Jananayagan may release only after the election, but we may see title card. Chief Minister தளபதி முதலமைச்சர் தளபதி விஜயா. என்ன பொறுத்த வரைக்கும் படம் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது வராது. இன்னைக்குதான் ஒரு நியூஸ் வந்துச்சு, கேவின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கேஸ் வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சென்சாருக்கு மறுபடியும் படத்தை அனுப்பியிருக்காங்க போல. அது சென்சார் ஆகி வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியல. அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன்? வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் சென்சார்ல கட் பண்ணி தூக்கிடுவாங்களா அப்படிங்கிற பயமும் இருக்கு. பார்க்கலாம். இதுல வேற எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இதை விட அரசியல் பேசுற படங்கள் கூட ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த படத்துல என்னடா இருக்கு? அப்படி என்னதானே பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லி தொலைகடா மங்குனி பயல்களா. அப்படி என்னதான்டா இருக்கு படத்துல? நான் அதை பார்க்கணும். ஆனா இந்த பிரச்சனையை பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கிறது தெரியுது ஓப்பனா. அரசியல் எதனால இந்த படத்துக்கு வந்துட்டு இவ்வளோ இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு. எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். மரியாதை அண்ணனுக்கு. பரோட்டா பிளஸ் கோக். பரோட்டா கோக்கோட சாப்பிட்டா எல்லாமே. ஆட வேற பார்த்தேன். என்னடா இது பரோட்டா? என்ன கல்றாவிடா இதெல்லாம். அண்ணா 2 பரோட்டா. ஓ பரோட்டா. அதெல்லாம் பரோட்டா. பரோட்டா பிளஸ் கோக். பரோட்டா கோக்கோட சாப்பிட்டா எல்லாமே. இந்த ஏடு ஃபுட்டை வேற இப்ப சாப்பிட்டு முடிச்சேன். அதுக்குள்ள எல்லாமே வேடா வருது. அது எப்பறம் கோக்கு கூட பரோட்டா? என்னடா காம்பினேஷன் இது? ரொம்ப வியடா இருக்குடா. நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. நான் செஞ்ச அந்த வியர்டு ஃபுட்டை விட இது ரொம்ப வியடா இருக்குடா. இது ஆட்ல வேற போட்டு பரோட்டா அப்படிங்கிறாங்க. இப்படி கப்பா அடிக்குது. இது குடிக்கிறது பதிலே ஒரு பாட்டில் ஃபினாலே வாங்கி குடிச்சுக்கலாம். இந்த குப்பையை குடிக்கிறவன் டெஃபினட்டா சப்பையா தான் இருக்கும். எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு, மமிதா பைஜியை போட்டு அடிக்கிறோமேனு. இப்பதான் இடையில நாளைன்னு சொல்லிட்டு போட்டு அடி அடிச்சிட்டு இருந்தாங்க. நாளை என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. அந்த குடும்பம் முடிஞ்சு கொஞ்ச நாளே இந்த குடும்பம் வந்துருச்சு. மமிதா பைஜி செல்லத்தை போட்டு அடிக்கிறீங்களடா. நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா, எல்லா பணம் தான் ஹீரோ தான். I like this flavor pa. அங்க வரு. எனக்கு என்னமோ மாஸ்டர் படத்தோட இந்த சீன் நல்லா இருக்கு. அப்படியா? உண்மைதான்டா. இவனை வெறுமனே டெலீட் மட்டும் செய்து விடாதீர்கள். ரீசைக்கிள் பின்னுக்கு சென்று லேப்டாப்பை பாடாக்கி விடுவான். ஷிஃப்ட் டெலீட் செய்து புதைத்து விடுங்கள். ஓ, ராஜசா படம் அந்த அளவுக்கு கேவலமா இருக்காடா? ஒரு என்ன சொல்ற, நம்ம 24 hours சும்மா இருக்கிறோம், ஒரு 3 hour வேஸ்ட் பண்ணலாம்ல ஜாலியா, அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். தரமாகுது. எல்லாருமே சொன்னாங்க அந்த படம் ரொம்ப கேவலமா இருக்குன்னு.
இன்னும் அந்த படத்தை பார்க்கல. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து இந்த படத்தை பார்க்குறேன். ரோஸ் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ கூட பண்ணிடலாம். பேப்பரோ பெண்ணோ என்னென்ன கொடுங்க. ஓகே விஜய் சார் என் கையில துப்பாக்கியை கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். கேக்கு ஓ இவன் நம்ம கிட்ட கார் சாவி எதிர்பார்க்குறான் போல. அந்த யோசிக்கிறது அவர் கேட்கறது அது அப்படியே இருக்கு. அம்மா பார்த்த பொண்ணு நல்லா இருக்கு, அப்பா பார்த்த பொண்ணு நல்லா இருக்கு, அக்கா பார்த்த பொண்ணு நல்லா இருக்கு, நான் பார்த்த பொண்ணு நாமம் போடுது. அடுத்து ரிலேட்டிவ் பார்த்த பொண்ணு. ஓ முதல குத்துதா? நான் பார்த்த பொண்ணு தான்டா. ரிசீவ்டு 18+ ரீல்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். மச்சான் ராஜ் மலைக்கு போயிட்டு வந்துட்டான்டா. அவன் மாலை போட்டுக்கும் போது சாமி ரீல்ஸா வந்துட்டு இருக்கும், சாமி பாட்டு அந்த பக்தி மயமா வந்துட்டு இருக்கும். ஆனா மலைக்கு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்க பழைய நிலைமைக்கு வந்துடும். மச்சான் ராஜ் மலைக்கு போயிட்டு வந்துட்டான்டா. நீங்க மலையோட தானே பாத்தீங்க, ஆனா நீங்க அவன் மலை இல்லாம பார்க்கவே இல்லையே. இந்த ஒரு மாசம் அவங்கள பாக்கணுமே, பக்தி மயமா இருப்பாங்க. அடுத்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி இருக்கும். அப்பா விஜய் நான் சொன்னா கேட்கும், ரொம்ப மரியாதை. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் தமிழ்ல டப் பண்ணும்போது அதோட டைட்டில்லாம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதனால அப்ப பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்ப பார்க்கும்போது காமெடியா இருக்கு. ஸ்பைடர்மேன் 8 கால் 7 மலை. இது இருக்காது, இது இவங்களா கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. மிரட்டல் அடி மாவீரன், போதி தர்மன். போதி தர்மனுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் தெரியல. துருவன், மென் இன் பிளாக் இது இதுலயே கொடுத்துட்டாங்க. எதிர்காலத்தை காக்க ஒரு ஆபத்தான பயணம். அதோட அந்த ஸ்லோகன்னா செம்மையா இருக்குண்டா. அந்த டேக்லைனு பாதாள உலகம் போர் சாம்ராஜ்யத்தின் எழுச்சி, பச்சை மனிதன் தனி அவதாரம் எடுத்து வருகிறான். எப்ப அந்த டேக் தேனாண்டா பிலிம்ஸ் ஆமாண்டா, இங்க தாண்டா கலைஞர் டிவில ஆட் போட்டுட்டு இருப்பாங்கடா, வந்துகிட்டே இருக்கும். கும்கி வீரன் இதுவும் நல்லா இருக்கும். அடுத்து சமுத்திர புத்திரன். என்னடா இத நான் பார்த்தது இல்லையே, புதுசா இருக்குடா. அக்வாமேன எந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. சங்கிலி கருப்பண்டே இது இவங்களா கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. இவ்வளவு வந்திருக்குமா? மேல 2 படம் இருக்குல்ல, ஆமாமா ஒரே சீடில 2 படம் இருக்கும்ல. 2ஆம் உலகம், குளோனிங் மனிதன், கொல்லிமலை மந்திரவாதி, மிரட்டலடி மாவீரனும். இந்த படமாடா கொலை வெறியன், கல்லறை உலகம். ஆமாண்டா கல்லறை உலகம். இதெல்லாம் எங்கேயோ கொண்டு போகுதுடா. அப்போ பார்த்ததுடா சின்ன வயசுல சீடியை மாத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து பாத்துக்கிட்டு அப்போ உள்ளதுடா அது. ஏதோ கால பைரவன், கோஸ்ட் ரைடர், கேடி ராம்போ, கில்லாடி அர்னால்டா. அப்பனா என்னென்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. ஷாவ்லின் சாக்கர் தமிழ் நேம் தான் மிரட்டல் அடின்னு வச்சிருக்காங்க. இப்ப எல்லாமே ஃபானே வந்துட்டு இருக்கு. அப்படிதான் செஞ்சிட்டு இருப்பேன். இப்ப எப்படின்னா அந்த மாதிரி வருது. இப்ப பார்த்து லவ்வர்ஸ் டே வேற வர போகுது. அதுக்காக ஸ்பெஷலா ஒரு மீம் பாருங்க, எல்லாரும் பார்க்கணும். லவ்னா என்னடா சொல்லு. லவ்னா என்ன? எல்லுனா லபக்கு, ஓனா ஒதுக்கு, வீணா வசூல், ஈனா எஸ்கேப். இல்ல இத நான் உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லல. ஜாலியா இருங்க, லவர்ஸ் டேக்கு என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கும். காதலுக்கு நானும் சப்போர்ட் தான்டா. காதலுக்காக நான் உயிரே கொடுக்கறவன் தான்டா. மச்சான் நான் மெச்சூர் ஆகிட்டேன்டா. ஆல்சோ ஹிம். அப்ப கூட அவனை கொஞ்சோடு நம்மளா ஏமாத்த தான் பாக்குறானுங்க. கடைசி வரைக்கும் நீ மெச்சூர் ஆக மாட்டடா. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. நான் வரமாட்டேன், நீயும் வராத. நம்ம கெட்டு சின்ன பின்னமா போறதுதான் நம்ம சொந்தக்காருக்கு வேணாம். அதை எதுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். வா. இந்த மாதிரி நேரத்துல வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? செத்துடலாம்.
பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஏமாற்றணும். மணி டெஸ்கம் ஈஸி சார். 2 கையும் 2 காலும் ஒழுங்கா இருந்தாலே காலிங்கிறவ பொழைக்க தெரியாதான் சார். என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியும். 2 கை 2 கால் இல்லாத இருந்துமே பழைக்க தெரியாத. வாழ்க்கையில் அன்பு பாசங்கிறது முக்கியம் இல்லைண்ணே. நம்மக்கிட்ட கட்டுக்கிட்டா துட்டு இருந்தா போதும்ண்ணே. வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழலாமே. டேய் தம்பி, ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றது இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியோ விட்டுரு, திருப்பி வந்துடாத. நம்மளாம் வரணும்னு எவனும் கேட்கல. உன்னால் முடியாது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ பெருசாக தடி வாங்க போகிற, இன்னும் நீ சாகலையா அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு தான் இங்கே யாருமே இல்லை. செத்துடலாமான் இருக்கிறவன்ட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், அடுத்த நாளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். நம்பிக்கையோடு பேசுகிறது தான் இங்கே பல பேர் சீரழிறதுக்கு காரணமாக இருக்குது. உலகின் தலை சிறந்த சொல் முடியாது. மூடிட்டு இருப்போம். இது அவனுங்க ஆட்டம். நம்ம எழுத்தாப்புல நின்னோம், நம்மளை சுவாலியை முடிச்சிருவானுங்க. நீ யாரையும் அடிக்காத கபிலா, செத்துருவ. குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது, ஆனா குத்துனது கத்தியால இல்ல. டேய் என்னடா இது சில பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் பாருங்க. குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது, ஆனா குத்துனது கத்தியால இல்ல. அல்டிமேட்டா இருக்குடா. இந்த மோட்டிவேஷன் தான் நமக்கு இப்போ முக்கியம். இந்த மோட்டிவேஷன் தினமும் எனக்குள்ள இருந்ததால தான் 6வது இன்டர்வியூல என்னோட பெஸ்ட் அட்டெம்ப்ட நான் கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். உள்ள என்ன நிறைய இருக்குது. வயசு என்ன இருக்கும்? 18, 20. இந்த விசா கரைய பார்த்து ஓடுறிய, கடலை பார்த்து ஓடு. இப்பெல்லாம் கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா தோத்துருவாங்க. நல்லவங்க தோக்குற மாதிரியே இருக்கும், ஆனா தோத்துருவாங்க. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவா வச்சுக்கிட்டு மிச்சம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நிம்மதி எப்படியா வரும்? எல்லாரும் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி தானா? திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, திரும்ப வரமாட்டேன்டா. இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்றேன், எல்லா வழியும் ரெடி பண்ணுங்க, உங்க உடம்பு போயிடும். ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்னு அந்த பொண்ணை சாவடிக்கிறோன்னு ஆம்பளை இல்ல, அந்த பொண்ணுக்காக சாகரவன் தான் ஆம்பளை. 2026 மோட்டிவேஷனா அப்படிதான் இருக்கு. கடைசியா ஒரு மோட்டிவேஷன் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, வாழு மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழு, மத்தவங்கள வாழ வச்சுட்டு வாழாது. கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். என்ன வாழு மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழு, மத்தவங்களை வாழ வச்சு வாழாது. இந்த ஒரு நல்ல மோட்டிவேஷனோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.